அனைத்து யூடியூப் அன்பர்களுக்கும் வணக்கம். நாம் முந்தைய எனது 7வது காணொளியில் திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் ஒரு அலசல் என்ற தலைப்பில் திருக்குறளில் உள்ள அனைத்து குறள்களையும் அலசி ஆராயும் விதமாக கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களின் விளக்கங்களையும் ஆராய்ந்தோம். இன்று அடுத்த அதிகாரமான வான் சிறப்பு என்ற 2வது அதிகாரத்தில் உள்ள குறள்களை காண்போம். குறள் நம்பர் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் தான் உலகம் நிலை பெற்று வருகிறது. அதனால் மழையே அமிழ்தம் எனலாம். அதாவது மழையால் உலக உயிர்கள் வாழ்ந்து வருவதால் மழையே அமிழ்தமாகும். மழை பெய்வதால் தான் உலகம் வாழ்ந்து வருகிறது. எனவே மழையானது உலகத்தில் வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். As the world survives because of rain given by the sky permanently, this rain is considered as amildam, that is one which makes these worldly people live longer. As the sky stands permanently for giving rain to this world, and this world is also looking for rain, this worldly people feels that this rain is only amildam, that is உயிர் காக்கும் மருந்து, that is one which protects the life of all living beings in this world. குறள் நம்பர் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும். யாருக்கு உணவுப் பொருள்களை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி, அதாவது அருந்தும் நீராகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது. The rain helps for cultivation of crops for consumption by all living organisms, and this also forms as another food as drinking water for the people of this world. The rain not only creates foodstuffs for the people in this world, but it also acts as another food like drinking water, etc. குறள் நம்பர் 13. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை பெய்யாமல் பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். அதாவது நீரால் நிறைந்த இந்த உலகத்தில் விண்ணிலிருந்து வரும் மழை நீர் பொய்த்தால் உள்ளிருந்து வாட்டும் பசி, அதாவது உரிய காலத்தே மழை பெய்தாது பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும். இந்த உலகம் கடல் சூழ்ந்த உலகமானாலும் மழை நீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். Though this world is surrounded by sea water, when there is a failure in Akasha, that is sky, giving rainwater to this world, the hunger in the human's body will be severe. If there is no rain, the food grains can't be grown. This bhumi itself is open seeking water from sky. So there is a chain effect, as if there is no rain, no cultivation, and if there is no cultivation, there is severe hunger in humans. குறள் நம்பர் 14. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். புயல் என்று அழிக்கும் வெள்ளப்பெருக்கு தனது தன்மையை இழந்தால் உழவர்கள் உழுவதை நிறுத்துவார்கள். அதாவது மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார். மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரால் உழவு செய்ய மாட்டார். If the rain, which is the regular income for this world, is not there, farmers will not work in the fields, that is preparation of land and cultivation, etc. This is explained as ஏரின் உழார் உழவர், that is farmers can't take up the work of cultivation with instruments if புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால், that is if the incoming rain, that is the புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் reduced or failed. குறள் நம்பர் 15. கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கை எடுப்பதும் எல்லாம் மழை. அழிப்பதும் அழிந்தவர்களை வளம் செய்வதும் என எல்லாம் செய்வதே மழை. அதாவது பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும். Rain makes all living organisms to suffer by its absence, and it also makes the living organisms to grow by its fall, and restores them to fortune. So the reason for the life of all living creatures to get ruined and also to make them flourish, both are due to actions of rain. So rain makes both sufferings and also happiness by its absence and presence. குறள் நம்பர் 16. விசும்பின் துளிவீழின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. சிறு துளியாவது மழை இல்லாமல் போனால் சிறு புல்லும் முளைக்காமல் போகும். வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓர் அறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. If drops of rain are not falling on the earth, it is rare to see even the tip of the grass.
In other words, even the grass tip can't be seen if raindrops are not falling on the earth. So, for growing even a small grass also, rain is required. குறள் நம்பர் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுதி தான் நல்காதாகிவிடின். பெரிய கடலும் தனது நீர்மையை இழக்கும், மேகமாக தனது நீரை தரவில்லை என்றால். அதாவது, மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும். ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். அதுபோல மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் இந்த சமுதாயம் வாழும். Water rises only from the sea and formed as clouds in sky. But unless these clouds get cooled in sky and poured as rain, even the sea becomes dry after some time. In other words, even the big and long sea also will lose its water unless the water rises from the sea and formed as clouds in sky or not giving water as rain to it. குறள் நம்பர் 18. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈந்து. சிறப்பான பூசணைகள் செல்லாது வறியார்க்கும் வானோர்க்கும் வானம் வழங்கவில்லை என்றால். மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. If rain is not there, the celebrations of festivals and special pujas to Vanavas, that is Devas, will also not be there. In other words, Pusanas, that is pujas and celebrations of festivals to Devas who are there, is Vanava, that is sky itself, will not take place if there is a failure of rain. குறள் நம்பர் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா எதின். இந்த அற்புத உலகத்தில் தானம் தவம் இரண்டும் இருக்காது, வானம் வழங்கவில்லை எனில். மழை பெய்யவில்லை ஆனால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தன் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். If sky is not offering rain to this world, தானம் which is performed for others' sake and tavam done for each one's purpose can't be done. Dhanam and tavam both will not be done in this world if the sky is not offering rain to this world. குறள் நம்பர் 20. நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும். மழை இல்லாமல் போனால் பஞ்சம் ஏற்படும். அதனால் பசி பட்டினி தலை விரித்தாடும். திருட்டு வழிப்பறி கொள்ளை முதலியவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். If the world will not be working without water, even disciplined life will not be formed in case of failure of sky giving the rain. If the world can't function without water, then for whoever it be in this world, disciplined life will not be there if the rain from the sky falls. Because if rain is not there, agriculture fails, due to which poverty increases amongst the people in this world. So discipline is also lost in people, which results in illegal activities like theft, unnecessary clashes, etc. Hi friends, thank you for watching this video. Thank you once again.